இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சூரியவம்சம் பார்ட் 2 வருமா? சரத்குமார் அவர்கள் நடிச்சா ஏத்துக்குவாங்களா மக்கள்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, சூரியவம்சம் பார்ட் 2 எடுத்தா இப்பயும் ஓடும். அதுல சரத்குமார் நடிக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு சரத்குமார் எப்படி இருந்தாலும் அவர் அப்பா கேரக்டர் பண்ண வந்துட்டாரு. உள்ளு ஆப் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஃபவுண்டர் விபு இன்னொரு ஆப் ஒன்று ரெடி பண்ணுறோம் நாங்கள். அதாவது ஃபுல்லாக இந்த புராண கதைகளை சொல்கிற மாதிரி அனிமேஷன்ஸ் பண்ணுற மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குற மாதிரி ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யஷ்லேருந்து இன்னும் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பாலிவுட் ஹீரோ எல்லாருமே இந்த ராமாயணம் மகாபாரதம் இதை முடிஞ்சு தூங்கிட்டே இருக்காங்க. பர்டிகுலராக ராமாயணம். இந்த பிஜேபி அரசினுடைய அஜெண்டாவே இதுவாக தான் இருக்குது. ஒருவேளை மறைமுகமாக அவங்க யாரையாவது தூண்டி விட்டு நீங்கள் படம் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாங்கிற சந்தேகமும் இருக்குது. இப்போ பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தில் 2 பேர் எக்ஸாமில் எழுதி வச்சுருக்கான். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு எக்ஸாம் பேப்பர் மூழ்கி எழுதி வச்சுருக்கான். அவனை 47 மார்க்கும் 57 மார்க்கும் போட்டு பாஸ் பண்ணி விட்ருக்காங்க. இப்போது தக் லைஃபோட படப்பிடிப்பு எந்த அளவுக்கு இருக்குது? சிம்பு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் ஷூட்டிங்கு போகிறாரு, எல்லாமே ப்ராப்பராக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா? ஆமாங்க, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மணிரத்னம் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் சிம்பு கேட்டுட்டு இருக்காரு. இந்த படத்துலேயே சன்ரைஸ் ஷாட்லாம் சிம்பு வச்சு எடுத்தோம்னு சொல்கிறாங்க. ட்ரிபிள் ஏ படத்துக்கு இதே மாதிரி ஒரு சன்ரைஸ் ஷாட்டு அவங்களால எடுக்கவே முடியல. வெளியில் எங்கேயோ ஷூட்டிங் வைக்கும்போது தானே உங்களால் வர்றதுக்கு சிரமமாக இருக்குது. நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறோம், மொட்டை மாடியில் அந்த சன்ரைஸ் ஷாட் எடுத்துடலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் எல்லாம் வச்சு ரெடியாக வச்சுட்டு காலையில் 5 மணிலேருந்து வெயிட் பண்ணி பார்த்தா அதுக்கே 9 மணி தான் வந்திருக்காரு. வணக்கம் வந்தனன் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸு யூஸ்வலாக மன்சூர் அலிகான் அப்படின்னு சொன்னாலே எதையாவது ஒன்று பேசி வச்சுட்டு போயிடுறாரு. அது ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போவும் குணா பாட்டு மாதிரி இது மனிதர் உணர்ந்து கொள்ள சனநாயகம் இல்லை, ரொம்ப கொடூரமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் திடீர்னு அவர் இப்படிலாம் பண்ணுறாரு? யாரை குறிப்பிட்டு அவர் இதை சொல்கிறாரு? அவர் பேசுகிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அவர் நீண்ட கால கோமாளியாக இருக்கார். படத்தில் வில்லனாக நடித்தா கூட அவர் அரசியலில் ஒரு மிகப்பெரிய கோமாளியாக தான் இருக்கார். அதை பல தேர்தல்களில் பார்த்தோம். ஒரு ஓட்டு கேட்கிற முறையே ரொம்ப ஒரு மாதிரி மலிவாக இருக்கும். அவர் எப்படி ஜெயிக்க முடியும்னு தெரில. அப்புறம் எப்படி நிற்கிறாருன்னு நமக்கு தெரியல. இப்போ பாருங்கள், வேகாத வெயிலில் கடந்து உருண்டு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அப்புறம் டாக்டரே உடம்புக்கு ஒன்றும் கிடையாதுயா, நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. அப்படியும் கிளம்பாமல் விடாப்படியாக அங்கேருந்து மீடியாக்களை வர வச்சு, அதாவது ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக மலிவான வேலைகளை சில பேர் செய்வாங்கள்ல, அதை தான் மன்சூர் அலிகான் நீண்ட காலமாக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ கடைசியாக ஏதோ காங்கிரஸ் கதவெல்லாம் தட்டிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கேருந்து ஒன்றும் பாசிட்டிவான ரிசல்ட் வரல. ஸோ அந்த விரக்தியில் ஏதாவது பேசிகிட்டு இருப்பார். அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அடுத்த கேள்விக்கு போங்க. இப்போ சூரியவம்சம் பார்ட் 2 எடுத்தாங்க அப்படின்னா அதில் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி சரத்குமார் அவர்கள் இருந்தால் எவ்வளோ படம், எல்லா படமே வெற்றி அப்படின்னு ஜெயம் ரவி இன்னொரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சூரியவம்சம் பார்ட் 2 வருமா? சரத்குமார் அவர்கள் நடிச்சா ஏத்துக்குவாங்களா மக்கள்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, சூரியவம்சம் பார்ட் 2 எடுத்தா இப்பயும் ஓடும். அதுல இருக்கிற அந்த சென்டிமெண்ட்டு, அப்புறம் காலத்திற்கும் அழியாத பாசம், இது எல்லாமே அந்த படத்துல ஒரு நேர்த்தியான கலவையா இருக்கும். சூரியவம்சம் அன்னைக்கு கொடிகட்டி பறந்ததுக்கு காரணம் அதுதான், அந்த சரியான கலவை தான். அந்த படத்தினுடைய பார்ட் 2 இன்னைக்கு வந்ததுன்னா அதில் சரத்குமார் நடிக்கக்கூடாது, வேற யாராவது நடித்தா அந்த படம் பிரமாதமாக போகும். ஏன்னா இன்னைக்கு சரத்குமார் எப்படி இருந்தாலும் அவர் அப்பா கேரக்டர் பண்ண வந்துட்டார். இதுக்கப்புறம் எப்படி ஒரு ஹீரோவை போட்டு ஒரு படம் பண்ண முடியும்? அன்னைக்கு அவர் இருந்த ஏஜ் அது நல்லா இருந்துச்சு. பட் இன்னைக்கு அது சாத்தியம் இல்லை. பட் அந்த படத்தினுடைய தொடர்ச்சி எடுக்கலாம். நிச்சயமாக யாராவது இப்போ இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ் நடித்தாங்கன்னா அந்த ஃபார்முலா நல்ல ஃபார்முலா தான். ஓகே சார். உள்ளு ஆப் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த பேரை கேட்டாலே இது ஒரு ஆப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போ அவங்க அந்த ஃபவுண்டர் விபு இன்னொரு ஆப் ஒன்று ரெடி பண்ணுறோம் நாங்கள். அதாவது ஃபுல்லாக இந்த புராண கதைகளை சொல்கிற மாதிரி அனிமேஷன்ஸ் பண்ணுற மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குற மாதிரி ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இதில் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. இப்போ ஆக்சுவலாக ராமாயணம் மகாபாரதம்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். இப்போ அதையே திரும்ப திரும்ப எடுக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு நமக்கு புரியல. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா யஷ்லேருந்து இன்னும் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பாலிவுட் ஹீரோ எல்லாருமே இந்த ராமாயணம் மகாபாரதம் இதை முடிஞ்சு தூங்கிட்டே இருக்காங்க. பர்டிகுலராக ராமாயணம். இந்த பிஜேபி அரசினுடைய அஜெண்டாவே இதுவாக தான் இருக்குது. ஒருவேளை மறைமுகமாக அவங்க யாரையாவது தூண்டி விட்டு நீங்கள் படம் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாங்கிற சந்தேகமும் இருக்குது. ஏன்னா இங்கே சொல்ல வேண்டிய கதைகளே ஆயிரம் இருக்குங்க. மனிதர்களுக்கு தேவையான கதைகளே ஆயிரம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு
என்னைக்கோ நடந்த கதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையை திரும்ப திரும்ப நீங்கள் பிரம்மாண்டமாக எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இது ஒரு ப்ரொபகேண்டா மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்படி. இது ஒரு கட்சி பிரச்சாரமாக மாறுது. இப்போ இந்துத்துவாங்கிற ஒரு சக்தி ரொம்ப வேகமாக இங்கே எல்லார்ட்டையும் பரவணும்னு அவங்க நினச்சி ஒரு வேலையை செய்கிறாங்க. அதற்கு இந்த மாதிரி புராண கதைகள் வந்து பெரிய அளவுக்கு உதவும்னு நினைக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலே ஒரே ஃபண்டிங் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு யாரும் இறங்கி படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த பெரிய நடிகர்கள் எல்லாருமே இதுக்குள்ளே வர்றதை பார்க்கும் பொழுது இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு வலையாக பின்னப்படுதோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஓகே, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பக்தி படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. மாரியம்மன் படம் பார்த்துருக்கோம், ஐயனார் படம் பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து நம்முடைய குலதெய்வங்கள், நம்ம பாரம்பரியமாக நம்ம கும்பிட்ட தெய்வங்கள் கதைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கதையும் நமக்கு தெரியும். தெரியாமல் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் காலம் மாதிரி எங்கேயோ போயிட்டுருக்கா, அவன் சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்து தள்ளிகிட்டு இருக்கான், இப்படி பிரம்மாண்டங்கள் இருக்கா அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் நடக்குமா எதிர்காலத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 30 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு இந்தியா எப்படி இருக்கும்னு ஒரு படம் எடுங்க, சந்தோஷமாக பார்க்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் இன்னும் 1000 வருஷம் முன்னாடி போய் அன்னைக்கு ராமர் எப்படி இருந்தார், சீதை எப்படி இருந்தாருலாம் எடுக்கிறதுக்கு நிறைய வந்துருச்சு. திரும்ப திரும்ப ஒரே இடத்துல எதுக்கு உழல்றாங்கன்னு தெரியல. அதுல பல கோடிகளை அள்ளி போடுறாங்க. அதுதான் கேள்வி. என்னன்னா ராமாயணம்லாம் வந்துட்டு டிவி ஆரம்பிச்ச காலத்துல டிடில இருந்து அது போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனா இப்போ அந்த படத்தை எடுக்கிறதுக்கு 700 கோடி 1000 கோடி அப்படிங்கிறது போட்டி போட்டு ஏன் டைரக்டர்ஸ் வந்து திரும்ப திரும்ப அதே அதுதான் நமக்கு புரியல. ஸோ அதுக்கு பின்னணியில இதுதான் இருக்கு. இப்போ அது ஆப்லையும் கொண்டு வர போறாங்க, அவ்வளோதான் இதில் வித்தியாசம். எப்பவுமே சொல்லுவாங்க இப்போ கிருஷ்ணர் அப்படின்னா என்டிஆரோட ஃபேஸ் ஞாபகம் வரும், அதே மாதிரி முருகர் அப்படின்னா சிவகுமார் அவர்கள் ஞாபகம். இப்போ ராமர் அப்படின்னா யார சார் ஞாபகம் வச்சு? நீங்கள் சொல்லவே முடியாது. எல்லாருமே ராமரா நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பெரிய கியூ நிற்கிது. பிரபாஸில் ஆரம்பிச்சு அது சல்மான் கான், ஷாருக்கான்லாம் கூட நடிப்பாங்க போட்டு போகிற போக பார்த்தா. ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. ராமரா நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாண்டட் இங்கே இருக்குது. அது என்ன ராமருக்கும் உங்களுக்கு நேரடி ரிலேஷன்ஷிப்லாம் தெரில. பட் நம்ம தெய்வங்கள்லாம் ஒன்றும் குற்றம் சொல்லலை, குறை சொல்லலை. என்னைக்கோ எழுதி வைத்த இதிகாசங்கள் அதை வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து இப்போ காலம் எங்கேயோ போயிட்டுருக்கு, இங்கே கொண்டு வந்து இதை அப்ளை பண்ணி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுங்க அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தில் 2 பேர் எக்ஸாமில் எழுதி வச்சுருக்கான். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு எக்ஸாம் பேப்பர் முழுக்க எழுதி வச்சுருக்கான். அவனை 47 மார்க்கோ 57 மார்க்கோ போட்டு பாஸ் பண்ணி விட்ருக்காங்க ஜெய் ஸ்ரீராம்னு எழுதுனதுக்கு. அதுக்கப்புறம் வந்து யாரோ ஒருத்தர் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போய் இப்போ 2 பேராசிரியர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள் உலகம். நீங்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை தான் உருவாக்கிட்டு இருக்கீங்க. பசங்களை அறிவுபூர்வமாக உருவாக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஜிடி நாயுடு கதையை எடுங்க, இதை பாருங்கள், ஒரு விஞ்ஞானி, அவர் எப்படி பண்ணார், அவர் வாழ்க்கை என்ன. இப்போ நம்பி நாராயணன் கதை எடுத்தாங்க, அவர் எவ்வளோ பண்ணார் இந்தியாவுக்கு, இந்திய இராணுவத்துக்கு அது எவ்வளோ பயன்பட்டுச்சு, அவருடைய சயின்ஸ் எவ்வளோ இதாக இருந்தது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக வர்றவன் நம்ம அவரை மாதிரி வரணும்னு நினைப்பேன். நீங்கள் ராமனை காமிச்சு என்ன பண்ணுவோம், வில்ல மாட்டிக்கிட்டா தெரிய போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயமாக இருக்குது. நம்ம அந்த பெரிய பொருளாதாரம் வந்து ஏன் இப்படி வீணாக போகுதுங்கிறது தான் நமக்கு. ஓகே சார். இன்னொரு பக்கம் டைரக்டர் செல்வராகவன் அவர்கள் வந்து குறிப்பிட்ட வருஷங்கள் வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, எங்கே இருக்காருன்னு எந்த விஷயமும் தெரியல. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து அடிக்கடி நான் இருக்கேன் அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ அவருடைய மனைவியை பத்தி ஒரு போஸ்ட் போட்டுனா, அதாவது அவங்க குண்டா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும், ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கிறாரு. என்ன மாதிரியான ஒரு சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்க அவருக்கு? இல்லை, நிறைய தத்துவார்த்தமெல்லாம் அவர் போடுவார். இப்போ என்னென்னா வீட்டில் சும்மா இருக்கார், அதுதான் ஃபைனலாக நீங்கள் அதை தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு நல்ல கிரியேட்டருங்க அவருடைய படங்கள் எல்லாமே வந்து அந்த இளைஞர்களுடைய பல்ஸை கரெக்டாக பிடிச்சி அடிச்சுட்டு இருந்தார் ஒரு காலத்தில். அவருடைய படங்கள் வந்துன்னா அவர் யுவன், இந்த அரவிந்த் கிருஷ்ணா கேமராமேன், இவங்களுடைய காம்பினேஷன் இருக்குல்ல, ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன். அது அப்படியே பசங்களெல்லாம் பைத்தியம் முடிச்சு திரிய வச்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ இன்னமும் அதே எனர்ஜியோடு தான் இருக்கார். பட்டு அவர் தொடர் வெற்றிகள் கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்ட்டாங்க. அது ஒரு விரக்தி தானே. என்ன இருந்தாலும் அவ்வளோ பெரிய இடத்துல இருந்த ஒரு டைரக்டரு இன்றைக்கி வீட்டில் சும்மா இருக்கார் அப்படிங்கும் பொழுது ஏதாவது ஒன்று அவருக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல. அதனால் நிறைய தத்துவங்களாக போடுவார். அந்த தத்துவங்கள் எதுவுமே நமக்கு பிடிக்காத தத்துவங்கள் கிடையாது. அவர் சொல்கிறத நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து கேட்டிங்கன்னா, அடடா கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. பட் அவருக்கு நல்ல படமாக சீக்கிரம் தனுஷே இன்னொரு படம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா இந்த தொல்லைகள்லேருந்து நம்ம விடுபட்டுடலாம்.
பாவம். ஓகே சார். இப்போ வந்து ஸ்டார் படத்துல காதல் சுகுமார் வந்து நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல வந்துட்டு அவர் தாடி வச்சிருந்ததுனால என்னால மற்ற படங்கள் எதுக்குமே வந்துட்டு நடிக்க முடியல, என்னை யாருமே இது பண்ணல. அதனால வந்துட்டு இங்க இந்த படத்தோட டைரக்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 ரூபாய் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன். இந்த பக்கம் பார்த்தா குக்கு படத்துல நடிச்ச மகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, எனக்கு குடும்பமும் இல்லை, இப்போ சினிமாவும் இல்லை, நான் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. இது வந்து நம்ம நிறைய வாட்டி வந்து பேசியிருக்கோம். என்னன்னா, வளர்றவங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. ஒரு சில நடிகர்கள் இப்படியே தான் இருக்காங்க. என்னதான் சினிமா கோடிக்கணக்கில் போட்டு படங்கள் எடுத்தாலுமே இந்த மாதிரியும் இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா சார்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, மக்களின் ரசனை தாங்க. இதே பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு, இவங்க 2 பேருக்கும் மட்டும் இல்லை. என்ன காரணம்னா, இன்னைக்கு நாம சினிமாவை விட்டு இன்னொரு ஏரியாவுக்கு நான் போக மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கிறது தான் காரணம். உங்களுக்கு சர்வைவல் பிரச்சனை வருது, நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் அல்டிமேட்டாக வேற ஒரு முடிவு எடுத்தணும். ஒரு ஆல்டர்னேட்டிவாக சினிமா நம்மளை கைவிட்டுடுச்சு, சினிமாவுக்கு போனோம்னா இதுதான் நமக்கு, சீரியலுக்கு போகணும்னு வந்துட வேண்டியதானே. சீரியல் உங்களுக்கு கை கொடுக்கல, வெப் சீரிஸ் போகணும்னு வாங்க. நிறைய கதவுகள் இங்கே இருக்குது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறது தான் வாழ்க்கையை தொலைக்க வச்சிடும். எனக்கு தெரிந்து பல உதவி இயக்குனர்கள் 15-20 வருஷமாக ஒரு ஹீரோ வீட்டு வழியாகவும் நின்றுட்டே இருக்காங்க, வீட்டு வாசலில் நின்றுட்டே இருக்காங்க. அவர் கதை கேட்பார், சார் இன்னொரு 6 மாதத்தில் டேட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு சார் அப்படின்னு சொல்லி பல 6 மாதங்களை கழித்தவர்கள்லாம் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி தயாரிப்பாளரை தேடி ஓடுவாங்க, படமெல்லாம் இருங்க படமெல்லாம் இருங்கன்னு உட்கார வச்சு டீயை வாங்கி கொடுத்து பன்னு வாங்கி கொடுத்து அவங்க வாழ்க்கையை தொலைச்சி விட்ருவாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே தொடர்ந்து நடக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு டார்கெட் வைக்கணும். 6 மாதம் டைம், 6 மாதத்துக்குள்ளே நமக்கு ஒரு விடியல் பிறக்கலையா, கிளம்பு வேற ஒரு கதவை தட்டு அப்படின்னு நீங்கள் கிளம்பிடணும். இந்த பக்குவம் இல்லாதவர்கள் தான் இப்படி புலம்ப வேண்டியதாக இருக்குது. இப்போ மகேந்திரன்லாம் சினிமாவில் பெருசாக வாய்ப்பு கிடையாது அவருக்கு. அவர் ஏதோ முயற்சி பண்ணார், கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்படலன்னு நம்ம சொல்ல முடியாது, எவ்வளோ கஷ்டப்பட்டார். பட் அவருக்கான கதைகள் சரியாக அமையல, வர்ற கதைகளில் நடிக்கிறாரு, அது ஒன்றும் பெருசாக அவருக்கு ஹெல்ப் பண்ணல. ஒரு கட்டத்தில் இப்போ அவர் சீரியலுக்கு வராருன்னு வைங்களேன், கொண்டாடிடுவாங்க சீரியலில். ஓகே ஓகே. அப்போ நான் பிடிவாதமாக சினிமாவில் தான் ஜெயிப்பேன் அப்படின்னா வேற வழி இல்லை, இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த பக்கம் சுகுமார் சொன்னது வந்து நிஜமாக இந்த இயக்குனர்கள்லாம் அப்படி ரொம்ப அபூர்வம். இந்த உங்களுடைய டேட்டை நான் வாங்கிட்டேன், நீங்கள் இன்னொரு படத்துக்கு போக முடியல இந்த கெட்டப் காரணமாக, அதனால் இந்தாங்க எக்ஸஸாக தரேன் அப்படின்னு சொல்கிற இயக்குனர்களே இங்கே இல்லை. ஸோ அப்படி யாரோ ஒருத்தர் ரேராக வர்றாருன்னா நிஜமாக அவரெல்லாம் கையெடுத்து கும்பிடலாம். ஓகே சார். இப்போ தக் லைஃபோட படப்பிடிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? சிம்பு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் ஷூட்டிங்கு போகிறாரு, எல்லாமே ப்ராப்பராக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மையா? ஆமாங்க, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மணிரத்னம் வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கிறவர். காலையில் 4 மணிக்கு ஷூட்டிங்னா அவர் 3 மணிக்கு வந்து நிற்கிற நபர் அவர், இந்த வயசுலேயும். ஸோ அப்போ அவர் ஒரு படம் எடுக்கிறாரு, அங்கே வந்து நடிகர்கள் லேட்டாக வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஆனால் சிம்பு மாதிரி நடிகர்கள் எப்படி அங்கே போய் ஜெல்லாவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எப்போவுமே இருக்குது. ஆனால் மணிரத்னம் படத்தை பொறுத்தளவுக்கு மணிரத்னம் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் சிம்பு கேட்டுட்டு இருக்காரு. இந்த படத்துலேயே சன்ரைஸ் ஷாட்லாம் சிம்பு வச்சு எடுத்தோன்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னதா எனக்கு ஞாபகம். AAA படத்துக்கு இதே மாதிரி ஒரு சன்ரைஸ் ஷாட்டு அவங்களால எடுக்கவே முடியல. டெய்லி போகிறது அவர் 9 மணிக்கு தான் எந்திரிப்பாரான், 10 மணிக்கு தான் எந்திரிப்பாரான். சூரியன் உச்சிக்கு வரும்போது இவங்க இங்கே சன்ரைஸ் ஷாட் எடுக்கிறது இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சார் நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம், வெளியில் எங்கேயோ ஷூட்டிங் வைக்கும்போது தானே உங்களால் வர்றதுக்கு சிரமமாக இருக்குது, நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறோம், மொட்டை மாடியில் அந்த சன்ரைஸ் ஷாட் எடுத்துடலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் எல்லாம் வச்சு ரெடியாக வச்சுட்டு காலையில் 5 மணிலேருந்து வெயிட் பண்ணி பார்த்தா அதுக்கே 9 மணிக்கு தான் வந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவர் தான் சிம்பு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் மாறி இருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த மாற்றம் வந்து எல்லா படத்துலையும் தொடரணும். மணிரத்னம் படங்கிறதுனால வந்துட்டாரு, நாளைக்கு வேற ஒரு சுகுமார் இயக்குறாரு அல்லது யாராவது குப்புசாமி இயக்குறாரு, அவர் படத்துக்கு சிம்பு அப்போ வழக்கம் போல தான் வருவாருன்னா அது பிரயோஜனம் கிடையாது. சொல்ல மாதிரி இது மணிரத்னம் சாரோட மூவி, கமல்ஹாசன் அவர்கள் நடிக்கிறாரு அப்படிங்கிறதுனால சரி நம்மளோட பெரியவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு வந்துடுறாரோ, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவர் அப்படி நினைக்கிறதே பெரிய விஷயம். இல்ல அவருடைய பழைய விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது அதுவே பெரிய விஷயமா தோணுது. பட் இந்த மாற்றம் வந்து கண்டினியூஸாக இருந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லையே. ஓகே சார். இன்னொரு பக்கம் வந்து நம்ம இந்த சம்பள விஷயம் பற்றி நிறைய வாட்டி பேசியிருக்கிறோம். அதாவது கோடிகளில் வந்துட்டு ஹீரோக்களுக்கே கோடிகளில் சம்பளம் கொடுத்தா ப்ரொடக்ஷன் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு, தயாரிப்பாளர்களுக்கு லாபம் வருமானு
வருமா அப்படின்னு யோசிச்சு இளம் நடிகர்கள் வந்து சம்பளத்தை கேளுங்க அப்படின்னு யாரை மென்ஷன் பண்ணி அவர் இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு? இப்போ இருக்கிற எல்லாரையுமே நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். யாருமே விதிவிலக்கு கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாரும் அப்படி வந்துட்டாங்க. முன்னெல்லாம் வந்து ரஜினியெல்லாம் அவருடைய பிஸ்னஸ்லேயே பார்ப்பார் அவர். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு படம் கொடுக்குறாங்க இல்லையா, போன படம் யார் வாங்கினா, அவருக்கு எவ்வளோ லாபம் அல்லது அவருக்கு வந்து லாஸா இப்படிங்கிறதெல்லாம் ரஜினி விசாரிப்பார். ஓகே. அதே மாதிரி வேறு யார்கிட்டையாவது நீங்கள் கொடுக்க முடியாது. இப்போ ஒரு படம் ரஜினி படம் வந்து இப்போ கோயம்புத்தூர் ஏரியா கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே கோயம்புத்தூர் ஏரியா வாங்கினவர் ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தாருன்னா நீங்கள் அவருக்கு தான் கொடுக்கணும்னு ரஜினியை சொல்லுவார். ஓகே. ஸோ அந்தளவுக்கு அதே மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு லாபம் இருந்தால் இது எல்லாமே அவர் விசாரித்து அவங்க முதல்ல நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர். அவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இங்கே இருந்தாங்க. தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்ம நல்லா இருப்போங்கிற எண்ணத்தோடு இருந்த பல ஹீரோக்கள் இங்கே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தலைமுறை மாறி இப்போ அடுத்த தலைமுறை வந்தது இல்லையா, இந்த தலைமுறை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இவங்களுக்கு முழுக்க முழுக்க அவர் அவ்வளோ வாங்குறாரு, நாம ஏன் அவ்வளோ வாங்கக்கூடாது, கம்பேர் பண்ணுறதே நம்ம தியேட்டருக்கு இவ்வளோ கூட்டம் வந்ததே நம்ம ஏன் அவ்வளோ வாங்கக்கூடாதுங்கிறது கிடையாது. அவர் வாங்குறாருல்ல அப்போ நான் வாங்குறேன், இவர் வாங்குறாருல்ல அப்போ நான் வாங்குறேன், இப்படி போயிட்டாங்க. அதுதான் வந்து சினிமாவை ரொம்ப கஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கு. இன்றைக்கி தமிழ் பட தயாரிப்பாளர்கள் பல பேர் அஜித்தை வச்சோ விஜயை வச்சோ படம் பண்ணுறதுக்கு ஏன் தயங்குறாங்கன்னா இதுதான் காரணம். ஓகே. இப்போ இவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்குற அளவுக்கு இல்லை அவங்க. சரி ரைட்டு, கடன் வாங்கி கொடுக்குறோம், வட்டி கிட்டி எல்லாத்தையும் கழித்து படம் வந்து இவங்களுக்கு லாபமாக வருதுன்னா இல்லை. அப்போ இவ்வளோ சம்பளத்தை கொடுத்துட்டு ப்ரொடக்ஷன் செலவுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. சம்பளத்தில் 90% அவங்க வாங்கிடுறாங்க. 10% வச்சு தான் நீங்கள் படமே எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி எல்லா ஹீரோக்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி மாறிட்டாங்க. வளர்ந்து வர ஹீரோக்களும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் இந்த ஃபீல்டில் இருக்கார். ஒவ்வொரு நாளும் இவங்க என்னென்ன அட்ராசிட்டி பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே தானே இருப்பார் அவர். அது தாங்க முடியாமல் அவர் சொல்கிறார். ஓகே சார். ஸோ இந்த வாரம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நிறைய அப்டேட்ஸ் கேட்டாச்சு, நீங்களும் அதுக்கான பதிலை சொல்லிட்டீங்க. நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. அந்த நன்றி.